சகோதரிகளின் கவனத்திற்கு, நீங்கள் உட்கார்கின்ற பொழுது இடைவெளி விடாமல் முன்பாக உள்ள கதிரைகளில் அமர்ந்து கொள்ளுமாறு தயவுடன் வேண்டிக் கொள்கின்றோம். ஏனென்றால் பின்னர் வருகின்ற சகோதர சகோதரிகள் இருப்பதற்கு பல்வேறுபட்ட அசௌகரியங்களை எதிர்நோக்க வேண்டி வரும். அதனால் கதிரைகளை இடைவெளி விடாமல் முறைப்படி அமர்ந்து கொண்டால் சிறப்பாக இருக்கும் என்று எதிர்பார்க்கின்றோம். தயவு செய்து இந்த அறிவுறுத்தல்களை கடைபிடித்து ஒத்துழைப்புகளை வழங்குமாறு தாழ்மையுடன் வேண்டிக் கொள்கின்றோம். அதன் தூய வடிவில் எடுத்துச் சொல்ல வேண்டும் என்ற அந்த நன்னோக்கில் மீராவோடை தாருசலாம் ஜும்மா பள்ளி வாயலும் தௌவா மத்திய குழுவும் இணைந்து ஓட்டமாவடி MBCS வளாகத்தில் சமுதாய விழிப்புணர்வு மாநாடு ஒன்றினை நடத்தி வருகின்றது. இந்த மாநாடு இன்ஷா அல்லாஹ் இன்றிரவு 9:30 மணி வரை இந்த இடத்தில் இடம்பெறும். அனைத்து சகோதர சகோதரிகளும் முழுமையாக கலந்து கொண்டு பயன்பெறுமாறு அன்புடன் வேண்டிக் கொள்கின்றோம். நூல் அறிமுக அறிவித்தல் ஒன்றினை தற்பொழுது வழங்குகின்றோம். தாருசலாம் அரபு கல்லூரியின் அதிபர் கலாநிதி அஷேக் MBM இஸ்மாயில் மதனி அவர்கள் எழுதி வெளியிட்டிருக்கின்ற நூல் ஒன்றுதான் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் முதல் கலிஃபாவாக நியமிக்கப்பட்டது ஏன் என்ற தலைப்பிலான ஒரு நூல் வெளியிடப்பட்டிருக்கின்றது. அந்த நூலை கட்டாயமாக அனைவரும் வாங்கி படித்து தன் வாழ்வில் இஸ்லாமிய போதனைகளை உள்வாங்கிக் கொள்ள வேண்டும் என்ற அந்த நோக்கில் இந்த நூல் வெளியிடப்பட்டிருக்கின்றது. இந்த நூல் மண்டபத்துக்கு நுழைவாயிலில் தற்பொழுது விற்பனைக்காக வைக்கப்பட்டிருக்கிறது என்பதை அறிய தருகின்றோம். 250 ரூபாய் செலுத்தி அந்த நூலினை பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை இந்த சந்தர்ப்பத்தில் அறிய தருகின்றோம். சமுதாய விழிப்புணர்வு மாநாட்டின் 2வது உரை தற்பொழுது இடம்பெற இருக்கின்றது. போதை பாவனையும் தடுமாறும் சமூகமும் எனும் தலைப்பிலான அந்த உரையினை நிகழ்த்துவதற்காக வேண்டி மீராவோடை உம்மு சுலைம் மகளிர் அரபு கல்லூரியின் அதிபர் அஷேக் ஏஎல் பீர் முகமது காசிமி அவர்களை அன்போடு அழைக்கின்றோம்.
إن الحمد لله نستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد إن الله تعالى يقول في قرآنه الكريم وفرقانه المجيد أعوذ بالله من الشيطان الرجيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها فإن كل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹு தாலாவின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். ஸலவாத்தும் சலாமும் எங்களுடைய தலைவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளை பின்பற்றி நடந்த சஹாபாக்கள், தாபியீன்கள், தாபியீன்கள் எம் அனைவர் மீதும் உண்டாக வேண்டும் என்று பிரார்த்தனை புரிந்து கொள்கின்றேன். எல்லாம் வல்ல அல்லாஹு தாலாவுடைய பேரருளின் காரணமாக அவனது மார்க்கத்தின் செய்திகளை தெரிந்து வாழ்க்கையில் கடைபிடித்தொழுக வேண்டும் என்ற நல்ல நோக்கத்தில் இங்கு குழுமியிருக்கின்ற இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, தாய்மார்களே, பெரியோர்களே, உங்கள் அனைவர் மீதும் இஸ்லாத்தின் காணிக்கையான சலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய இந்த நிகழ்வின் இரண்டாவது அமர்விலே போதைப்பொருள் பாவனையும் தடுமாறும் சமூகமும் என்ற தலைப்பிலே ஒரு சில செய்திகளை இன்றைய காலத்தின் தேவை கருதி நினைவுபடுத்துவதற்கு நான் விரும்புகின்றேன். அல்லாஹு தாலா அருள்மறை அல் குர்ஆனிலே கூறும்போது வதக்கிர் ஃபஇன்ன திக்ரா தன்ஃபஉல் முஃமினீன், நீ நினைவூட்டு, நிச்சயமாக நினைவூட்டல் என்பது மூமின்களுக்கு பயனளிக்கும் என்று கூறுகிறான். அந்த வகையிலே இந்த நினைவூட்டல் பேசுகின்ற எனக்கு, கேட்கின்ற உங்களுக்கு பயனளிக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல அல்லாஹு தாலாவிடம் பிரார்த்தனை புரிந்து கொள்கின்றேன். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, தாய்மார்களே, இன்றைய காலகட்டத்திலே அதிகம் பேசுபொருளாக இருக்கின்ற மிகப்பெரிய ஒரு தீமைதான் இந்த போதை வஸ்துக்களோடு தொடர்பான அந்த பாவனை. உண்மையிலே இந்த தீமை உலகளாவிய ரீதியிலும் தேசிய ரீதியிலும் பிரதேச மட்டத்திலும் பரவி அதற்கு பலியாகுகின்ற இளம் தலைமுறையுடைய எண்ணிக்கை நாளுக்கு நாள் பெருகிக் கொண்டு வருகின்ற உண்மையை நாங்கள் எல்லோரும் தெளிவாக தெரிந்து வைத்திருக்கின்றோம். உண்மையில் பேசுகின்ற இந்த விடயம், இந்த விடயத்தோடு சம்பந்தப்பட்டவர்களுக்கு சென்றடைய போவதில்லை. ஏனென்றால் அவர்கள் யாரும் இங்கு வந்திருக்க போவதில்லை. மாறாக நாங்கள் இந்த தீமையிலிருந்து எங்களை பாதுகாத்துக் கொள்வது, எங்களுடைய அடுத்த தலைமுறையை பாதுகாத்துக் கொள்வது, எங்களுடைய
பிள்ளை செல்வங்களை எதிர்காலத்தில் இந்த தீமைக்குள்ளாக்காமல் பாதுகாத்துக் கொள்வதற்கான ஒரு விழிப்புணர்வாக மட்டுமே இந்த விடயத்தை நாங்கள் எடுத்துக்கொள்ள முடியும். உண்மையில் இஸ்லாத்திலே மிக வன்மையாக கண்டிக்கப்பட்டிருக்கின்ற ஒரு தீமையாக இந்த போதை வஸ்து பாவனை இருந்து கொண்டிருக்கின்றது. அல்லாஹு தாலா அல் குர்ஆனிலே சொல்கிறான், இன்னமல் ஹம்ரு வல் மைசிரு வல் அன்சாபு வல் அஸ்லாமு ரிஜ்சும் மின் அமலி ஷைத்தான் ஃபஜ்தனிபூஹு லஅல்லகும் துஃப்லிஹூன். அல்லாஹு தாலா சொல்லுகின்றான், இந்த போதை வஸ்து பாவனை என்பது ஷைத்தானுடைய அருவருக்கத்தக்க மிக மோசமான செயற்பாடாகும். இந்த போதை வஸ்து பாவனையிலிருந்து நீங்கள் விலகிக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹு தாலா சொல்லி நீங்கள் வெற்றி அடைவீர்கள் என்று சொல்கிறான். அந்த போதை வஸ்து பாவனையோடு தொடர்பாக சூதாட்டம், விக்கிரக ஆராதனை, குறிகேட்டல் போன்ற பல்வேறு தீமைகளை அல்லாஹு தாலா பட்டியல்படுத்தி இந்த தீமைகளெல்லாம் ஷைத்தானுடைய மிக அருவருக்கத்தக்க கேவலமான செயற்பாடுகள், இதிலிருந்து நீங்கள் விலகிக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹு தாலா எச்சரிக்கை செய்கின்றான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த தீமை குறித்து எச்சரிக்கை செய்கின்ற போது சொன்னார்கள், அஷ்ஷாரிபு லா யஷ்ரபு ஹீன யஷ்ரபு வஹுவ மூமின். போதை வஸ்துக்களை பயன்படுத்துகின்ற ஒரு மனிதன் அவன் மூமினாக இருக்கின்ற போது போதை வஸ்துவை பயன்படுத்துவதில்லை என்று சொன்னார்கள். விபச்சாரத்தில் ஈடுபடுகின்றவன் விபச்சாரியாக இருக்கின்ற போது அவன் மூமினாக இருப்பதில்லை. போதை வஸ்து பாவனையிலே ஈடுபடுகின்றவன் அதனை பயன்படுத்துகின்ற போது அவன் மூமினாக இருப்பதில்லை. திருட்டு கொள்ளை செயற்பாடுகளிலே ஈடுபடுகின்றவன் அந்த செயற்பாட்டிலே ஈடுபடுகின்ற போது அவன் மூமினாக இருப்பதில்லை. அவனுடைய ஈமான் அவனை விட்டு உயர்ந்து ஒருவர் புடைபிடித்திருப்பது போல மேலே உயர்ந்திருக்கிறது. அந்த தீமையிலிருந்து அவன் விலகிக் கொண்டதற்கு பிறகுதான் அந்த ஈமான் அவரோடு வந்து சேர்கிறது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி, இந்த போதை வஸ்து போன்ற பாவனைகளில் ஈடுபடுகின்றவர்கள் மூமின்களாக இருப்பதில்லை. அவர்கள் மூமின்களாக இருந்தால் அந்த பாவகாரியங்களிலே அவர்கள் ஈடுபட மாட்டார்கள் என்ற கருத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, இஸ்லாத்திலே இந்த வன்மையாக கண்டிக்கப்பட்டிருக்கின்ற தீமை இந்த உலகளாவிய ரீதியிலே பல்வேறு நாடுகளிலே பரவிக்கொண்டிருக்கின்ற, இந்த இலங்கை திருநாட்டிலே மிக வேகமாக பரவிக்கொண்டிருக்கின்ற, எங்களுடைய பிரதேசத்திலே வேகமாக நாளுக்கு நாள் இந்த தீமைக்கு பலியாகுகின்ற ஒரு சூழ்நிலையை நாங்கள் பார்க்கின்ற போது மிகவும் கவலையாக இருக்கிறது, மிகவும் வேதனையாக இருக்கிறது. இந்த தீமையிலிருந்து அடுத்த தலைமுறையை நாங்கள் எப்படி காப்பாற்றப் போகிறோம் என்று சொல்லுகின்ற அளவுக்கு இந்த தீமை குறித்த அச்சம், கவலை நம் எல்லோரையும் ஆட்கொண்டிருப்பது என்பது மறுக்க முடியாத உண்மையாகும். சாதாரணமாக இன்றைய இளைஞர் சமூகத்திலே யார் இந்த தீமைக்கு பலியாகி இருக்கிறார்கள் என்று கண்டுபிடித்துக் கொள்ள முடியாத ஒரு நிலையில், ஒரு குடும்பத்திலே இருக்கின்ற ஒரு பெண்ணுக்கு மாப்பிள்ளை தேடுகின்ற போது பல சகோதரர்கள், உறவுகள் சொல்வார்கள், மாப்பிள்ளை ஒன்று வேணும், என்ன இல்லாட்டியும் பிரச்சனை இல்லை, இந்த போத பழக்கம் மட்டும் இல்லாத ஒரு மாப்பிள்ளையாக இருந்திரணும் என்று சொல்லி தேடுகின்ற அளவுக்கு இன்றைக்கு நிலவரங்கள் மாறி போயிருக்கின்றது. பல குடும்பங்களை இந்த போதை வஸ்து பாவனை சீரழித்திருக்கிறது. பலருடைய உடல் நலனை எப்படியே கெடுத்திருக்கிறது, பலருடைய மல நலன்களை எப்படியே கெடுத்திருக்கிறது, பலருடைய பொருளாதாரத்தை எப்படியே அழித்து நாசமாக்கி இருக்கிறது, பல குடும்பங்களுடைய நிம்மதிகளை எப்படியே இல்லாமல் செய்திருக்கிறது. மிகவும் கண்ணியமாக, மிகவும் கௌரவமாக தலை நிமிர்ந்து வாழ்ந்த பல குடும்பங்கள் இன்று உறவுகளுக்கு மத்தியிலே, குடும்பங்களுக்கு மத்தியிலே தலை நிமிர முடியாத அளவுக்கு அவருடைய குடும்பங்களில் பலருடைய அல்லது சிலருடைய
எங்களுடைய இந்த போதை வஸ்துவுடனான தொடர்பு அல்லது அந்த விடயத்துடனான வியாபாரம் போன்ற விடயங்கள் என்று பலரை தலைகுனிய செய்திருக்கின்ற ஒரு அவமான சூழ்நிலையை இன்றைய சமூகத்தில் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, இது ஒரு எல்லா இடத்திலும் பரவிவிட்டது, இனி நாம் என்ன செய்யறது என்று சொல்லுகின்ற அளவுக்கு கவனஈனமாக அலட்சியமாக இருக்கின்ற ஒரு தீமை கிடையாது. இந்த விடயத்தில் மிகச்சரியான தெளிவையும் அறிவூட்டலையும் எங்களோட அடுத்த தலைமுறைக்கு கொடுத்து இந்த தலைமுறையை காப்பாற்ற வேண்டிய ஒரு கடமைப்பாடு, பொறுப்பு நமக்கு இருக்கிறது என்பதை நாங்கள் ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டும். உண்மையிலே நான் ஒரு அலுவலக ரீதியாக வேலை செய்கின்ற ஒரு உத்தியோகத்தின் என்ற வகையில் அலுவலக ரீதியாக வருகின்ற பல்வேறு குடும்ப பிணக்குகளை பார்க்கின்ற போது அந்த குடும்ப பிணக்குகளுக்கு மிகப்பெரிய அடிப்படை காரணமாக இருப்பது அந்த குடும்பத்தில் இருக்கின்ற ஒரு ஆண் இந்த போதை வஸ்து பழக்கத்துக்கு அடிமையாக இருப்பது, அதிலிருந்து மீள முடியாத நிலையில் அவன் இருப்பதன் காரணமாக அந்த குடும்பமே சின்ன பின்னமாகி இது வேறு வழி இல்லை, இவனை திருத்த முடியாது, இவனோடு வாழ்க்கைப்பட முடியாது, இவனோடு வாழ்ந்தால் என்னுடைய அடுத்த பிள்ளைகளையும் நான் பாதுகாத்துக் கொள்ள முடியாது, இவரிலிருந்து விவாகரத்து வேண்டும் என்று வருகின்ற பலரை இன்றைக்கு நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். இதனால் பல குடும்பங்கள், பல பெண்மணிகள் தங்களுடைய வாழ்க்கையை இழந்திருக்கிறார்கள். கண்ணீரும் கம்பலையுமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். மிக சந்தோஷமாக இருந்தவர்கள், மிகுந்த வருமானத்தோடு இருந்தவர்கள், மிகுந்த கண்ணியத்தோடு இருந்தவர்கள், அந்த குடும்பத்தில் இருக்கின்ற ஆண் ஒருவர் அல்லது அந்த குடும்பத்து தலைவன் அந்த போதை வஸ்துக்கு அடிமைப்பட்டதன் காரணமாக அந்த குடும்பத்துடைய வாழ்வு அப்படியே தலைகீழாக மாறி போயிருக்கிறது. அந்த குடும்பத்துடைய பொருளாதாரம் முழுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு சகோதரி என்னிடத்தில் கடந்த சில வருடங்களுக்கு முன்னர் முறைப்பாடு செய்தார். மௌலவி, என்னுடைய கணவர் கட்டாரில் இருந்தவர், மிகுந்த நல்ல வசதி வாய்ப்புகளோடு நாங்கள் வாழ்ந்தோம், நல்ல சம்பளம் அவருக்கு. அவருடைய அந்த சம்பளத்தை அடிப்படையாக கொண்டு என்னுடைய வீட்டில் உள்ள தளபாடங்கள், ஒரு ஆட்டோ, வேறு காணிகள் என்றெல்லாம் வாங்கி மிச்சம் சந்தோஷமாக நாங்கள் இருந்த ஒரு காலகட்டம். அவர் ஒரு சந்தர்ப்பத்தில் நாட்டுக்கு திரும்பி வந்தவர், வெக்கேஷனில் வந்தவர். இந்த கொரோனா காரணமாக மீண்டும் அவருக்கு செல்ல முடியாமல் கொஞ்சம் காலம் இங்கே இருந்துட்டார். அந்த சந்தர்ப்பத்தில் தன்னுடைய கூட்டாளிமாரோட சேர்ந்து பழகி போதை வஸ்துக்கு அடிமையாகிவிட்டார். ஒரு பொருளாதார ரீதியான பிரச்சனைகள் நாங்கள் எதிர்கொண்டு இன்றைக்கு கடைசியில் எல்லாம் வித்தாச்சு. நாங்கள் இருக்கிற அந்த வீடு வளவு மட்டும்தான், வீடு வளவை வித்தாச்சு, வீட்டில் இருக்கிற சாமான் சக்கடைகள் எல்லாம் வித்தாச்சு. இன்றைக்கு சாப்பிட்றதுக்கு வழி இல்லாத ஒரு நிலையில் நான் வந்திருக்கிறேன் என்று சொல்லி அவருடைய கணவரையும் அழைத்து வந்தார். அந்த கணவரிடத்தில் உரையாடிய போது அவர் சொன்னார், மௌலவி, எனக்கு உடம்பெல்லாம் பத்துது, கொதிக்குது, நீங்கள் என்ன சொல்கிறேன் எனக்கு விளங்குதில்லை, செல்கிற அளவுக்கெல்லாம் எனக்கு கேட்க முடியாது, எனக்கு குளிசை வாங்கித்தாங்க, வாங்கி தந்தால் தான் அடுத்த ஸ்டெப் உங்களோட கதைக்கலாமென்று அந்த இளைஞர் சொல்லி கொண்டிருக்கிறார். அன்புக்குரிய சகோதரர்களே, இப்படி பல குடும்பங்களுடைய வாழ்வு நிம்மதியை, சந்தோஷத்தை இழந்து போனதில் இந்த போதை வஸ்துக்கு அடிமையாகி போன, பலியாகி போன பல ஆண்களுடைய பொறுப்பற்ற தன்மை இந்த நிலைமைக்கு அந்த குடும்பங்களை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறது. அந்த பெண்மணி அந்த கணவனை பல நாட்கள் எனக்கிட்ட அழைத்து வந்தார். நான் அவரோட கதைக்கணும், மார்க்க ரீதியாக கதைக்கணும் என்று. ஒரு சில நாட்கள் வரவில்லை. அந்த பெண்மணியோடு தொடர்பு கொள்வதற்கான வாய்ப்பு இல்லை. அவரை அழைத்து வந்தவரிடத்தில் தொடர்பு கொண்டு நான் சொன்னேன், இப்படி அந்த பொம்பளை வரல, கூட்டிகிட்டு வரல, என்ன விளக்கம் என்று விசாரிங்கன்னு. கடைசியாக தகவல் கிடைத்தது, வீட்டை இருந்த ஒரு நொக்கியா ஃபோன் உண்டு, சின்ன ஃபோன் உண்டு, அதை கொண்டு போய் விற்று அவன் போதை வஸ்துக்கு பயன்படுத்திட்டான். இப்படி இன்றைக்கு சமூகத்தில் மிக மோசமான ஒரு பாதிப்பு குடும்பங்களுக்கு மத்தியில் ஏற்பட்டிருக்கிற ஒரு நிலையை நாங்கள் பார்க்குறோம். அன்புக்குரிய சகோதரிகளே, தாய்மார்களே, இது எங்களுக்கு நல்லதொரு சகுனம் கிடையாது. ஆரோக்கியமற்ற எதிர்காலத்தை நோக்கி நாங்கள் எல்லாம் போய்கொண்டிருக்கிறோம் என்பதை இந்த சம்பவங்கள் நமக்கு எடுத்துக்காட்டக்கூடியதாக இருக்கிறது. உண்மையில் இந்த விடயத்தில் நாங்கள் மிகுந்த பொறுப்புள்ளவர்களாக, மிகுந்த கடமை உணர்ச்சி உள்ளவர்களாக இந்த விடயத்தில் இருந்து எங்களுடைய அடுத்த தலைமுறையை நாங்கள் காப்பாற்ற வேண்டியிருக்கிறது.
எங்களுடைய பிள்ளைகள் யாரோடு பழகுகிறார்கள், எங்கு போகிறார்கள் வருகிறார்கள், அவருடைய நண்பர்கள் யார் என்ற விடயங்களை எல்லாம் நாங்கள் கட்டாயமாக கவனத்தில் கொண்டு எங்களுடைய பிள்ளைகள் விஷயத்தில் இருக்க வேண்டி இருக்கிறது. இல்லை என்றால் அவருடைய எதிர்காலம் நாசமாகி போய்விடும். அதனால் ஒரு தலைமுறைய எதிர்காலம் அப்படியே நாசமாகி போகின்ற ஒரு துரதிர்ஷ்டமான நிலைமை காணப்படுகிறது. அன்புக்குரிய சகோதரிகளே, தாய்மார்களே, எனக்கு ஒரு சகோதரி முறைப்பாடு பண்ணார். ஒரு இரவு 11 மணி 12 மணி இருக்கும் ஒரு கோல் எடுத்தா, மௌலவி கட்டாயமாக எங்களோட விட்ட கொஞ்சம் வாங்கன்னு சொல்லி. என்ன விஷயம் என்று கேட்டேன். கொஞ்சம் வாங்கலன், இந்த நேரத்தில் நான் உங்களோட விட்டு எப்படி வாரது என்று சொன்ன நேரம் யாரையாவது கூட்டிகிட்டு வாங்கண்டு சில ஆண்களை கூட்டிக் கொண்டு அந்த வீட்டுக்கு சென்ற நேரம் நாம் எதிர்பார்க்காத ஒரு சம்பவம். அந்த வீட்டில் இருக்கிற இளைஞன் ஒரு 9ஆம் ஆண்டு அல்லது 10ஆம் ஆண்டு படிக்கின்ற இளைஞன் வீட்டுக்கு நடுவில் சைக்கிளை ஸ்டாண்டில் வச்சுக்கிட்டு சைக்கிள் ஓடிக்கொண்டு இருக்கிறான். என்ன விளக்கம் என்று கேட்டால், இதுதான் இந்த வீட்டை நடக்குது. ஒரு ஓடாவி மாலில் வேலை செய்கின்ற இந்த பொடியன் வாப்பாவும் இல்லை, ஆனால் அவன் கஷ்டப்பட்டு வளர்த்தன், வருமானம் இல்லாததுக்காக வேண்டி தொழிலுக்கு அனுப்பினன். அங்கே போய் இந்த பழக்கத்தை பழகிட்டு இன்றைக்கு போதை வஸ்துக்கு அடிமையாக இருக்கிறான். இரவு நேரங்களிலே வீட்டில் உலாத்தைகளில் ஏறி இருக்கிறான். இரவையில் 12-1 மணிக்கு தென்னை மரத்தில் ஏறி போய் வட்டுக்குள்ளே இருக்கிறான். இப்படியெல்லாம் சாதாரணமாக ஒரு 10ஆம் ஆண்டு 9ஆம் ஆண்டு படிக்கின்ற 14 வயசு 15 வயசு பிள்ளைகளுடைய நிலவரம் நம்முடைய சமுதாயத்தில் சென்று கொண்டிருக்கிறது என்பது மிகவும் கவலையானது, மிகவும் ஆபத்தானது. இப்படியான மோசமான இழிநிலைகள் வருவதற்கு இந்த சமூகத்தில் இருக்கிற பலரும் பொறுப்புள்ளவர்களாக நாங்கள் இருக்கின்றோம். அதில் மிக பிரதானமான பொறுப்பு பெற்றவர்களுக்கு இருக்கிறது. பெற்றவர்கள் தங்களுடைய பிள்ளைகள் விஷயத்தில், அவருடைய பண்பாட்டு விஷயத்தில், அவருடைய ஒழுக்க விஷயத்தில், அவருடைய மார்க்க விஷயத்தில் கவனம் செலுத்தாமல் வெறும் அவர்களுக்கு சோறு போடுவதும் அவர்களுக்கு செலவழிப்பதும் தேவையானவதை வாங்கி கொடுப்பதும் தான் நம்முடைய கடமை என்ற நிலையில் பெற்றோர்கள் பலர் இருந்து விடுவார்களாக இருந்தால் இத்தகைய தலைமுறைகளைத்தான் நாங்கள் எதிர்காலத்தில் சந்திக்க முடியும் என்பது மறுக்க முடியாத உண்மையாகும். ஒரு உம்மாவும் வாப்பாவும் மகனை கூட்டிக் கொண்டு எனக்கிட்ட கதைக்காங்க. வாப்பா சொல்கிறாரு, மகன் போதை வஸ்துக்கு பழக்கத்துக்கு பழகிட்டான், அவனை திருத்தோண மூலவேண்டி. எனக்கு அவரை பற்றி ஞாபகம். கடந்த சில வருடங்களுக்கு முன்னர் மனைவி அவரை கூட்டிகிட்டு வந்து சொன்னது, இவர் சாராயம் குடிக்கிற ஒருவராக இருக்கிறார், எப்போ பார்த்தாலும் குடிச்சிட்டு என்னை அடிக்கிறாரு, என்னை துன்பப்படுத்துகிறாரு, என் குடும்பமே நிம்மதி இல்லாமல் இருக்குது, எனக்கு ஒரு பயமாக இருக்குது, என் வீட்டை இருக்கிற இந்த ஒரு சின்ன பொடியன் அவன் இதுக்கு பலியாகிடுவான் பயமாக இருக்குன்னு பல வருடங்களுக்கு முன்னர் அந்த பொம்பளை கூட்டிகிட்டு சொன்ன ஞாபகம். இப்போ உம்மாவும் வாப்பாவும் கூட்டிகிட்டு வந்திருக்கிறாங்க. போதை வஸ்துக்கு பிள்ளை அடிமையாகிட்டான். இங்கு அந்த பையன் போதை வஸ்துக்கு அடிமையானதில் வாப்பாட பங்கு மிக முக்கியமானது. வாப்பாவிடம் இருந்த அந்த போதை வஸ்து பழக்கம், சாராயம் குடிக்கின்ற பழக்கம், அவர் எப்போதும் குடிச்சிட்டு வர்றது, வீட்டை அடி உடிப்படுறது, பிரச்சனைங்கிறது இதெல்லாம் பார்த்து பழகின அந்த இளைஞன் அவன் சேரக்கூடாத நண்பர்களோடு சேர்ந்து கூடி இப்போது போதை வஸ்துக்கு அடிமைப்பட்டு அதையும் தாண்டி போதை வஸ்து விற்பனை செய்கின்ற ஒரு முக்கியமான ஒரு முகவராக, ஒரு ஏஜெண்டாக தொழிற்பட்டு கொண்டிருக்கிறான். அவரை திருத்தி எடுக்க வேண்டும் என்று கூட்டி வந்திருக்கிறார்கள். இத்தனைக்கும் ஒரு 16 வயசு அவருக்கு தாண்டவில்லை. அந்த இளைஞனோட பேசிய போது அவன் சொன்னான், என்ன கெடுத்ததில்லை எங்களோட வாப்பா தான். உங்களுக்கு ஞாபகம் இருக்குது தானே மூளை முதல் எங்கள் உம்மா எத்தனை தரம் கத்திட்டு அடிப்பட்டு பிரச்சனைப்பட்டு உங்கள்கிட்ட முறைப்பாடு பண்ணியிருக்கிறா. அந்நேரமெல்லாம் ஒருத்தரும் கணக்கெடுக்கலை. இப்போ நான் உண்மையாகவே பழகிட்டேன், எனக்கு அது இல்லாமல் அது இல்லாமல் இருக்க இயலாதுங்கிறதுனால என்ன ஒரு தொழிலுக்கு என்ன செய்கிறாங்க, அந்த பிஸ்னஸ் பண்ணுறார்கள் பயன்படுத்துகிறாங்கன்னு சொல்லி கொண்டு இருக்கிறார். எனவே இங்கு தாய் தந்தையர்கள் பெற்றோர்கள் இந்த பிள்ளைகளுடைய சீரழிவுக்கு மிகப்பெரிய பங்கை வழங்கி இருக்கிறார்கள். நிச்சயமாக போதை வஸ்து பழக்கம் உள்ள ஒரு தந்தையுடைய அல்லது உறவுகளில் இருந்த குடும்பங்கள் இருக்கிறவர்கள் அடுத்த தலைமுறை அந்த போதை வஸ்து பழக்கத்தில் போறது என்பது தவிர்க்க முடியாது. எனக்கு தெரிந்த ஒருவர் தலைமுறையாக அவர்கள் எல்லாரும் போதை வஸ்து பயன்படுத்துகின்றவர்கள். மூத்தப்பா போதை வஸ்துவோடு சம்பந்தப்பட்டவர், வாப்பா போதை வஸ்துவோடு சம்பந்தப்பட்டவர், அவருடைய பேரன் போதை வஸ்துவோடு சம்பந்தப்பட்டவர், தலைமுறையாக இருக்கிறார்கள். இந்த சீரழிவுக்கெல்லாம் காரணம் பெற்றோர்கள் தான் என்ற யதார்த்தத்தை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நான் அந்த குடும்பத்தை சொல்லி அந்த குடும்பத்தில் இன்னார் ஒருத்தர் 2 பேர் மட்டும்தான் போதை வஸ்து பழக்கம் இல்லை, அல்லாஹு தஆலா என்னமாத்தான அந்த குடும்பத்தில் இன்னாரை பாதுகாத்தன தெரியல் என்று சொல்லி கொண்ட போது பக்கத்து
இப்படி எங்களுடைய குடும்பத்தில் இருக்கின்ற பல உறவுகள், பல பிள்ளைகள், அடுத்த தலைமுறைகள் எதிர்காலத்தை இழந்து நாசமாகி போயிருக்கின்றதில் எங்களுடைய பெற்றோர்கள் பலர் பொறுப்பற்ற தன்மையும் அவர்களுடைய கவனையினமும் அலட்சியமும் இன்று இத்தகைய சீரழிவுக்கு இழிவுக்கு நம்மை கொண்டு சேர்ந்திருக்கிறது என்பதை நாங்கள் ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, இன்றைய தலைமுறையை நாங்கள் அழித்து நாசமாக்குவதற்கு துப்பாக்கிகள் தேவையில்லை. இந்த தலைமுறையை அழித்து நாசமாக்குவதற்கு குண்டுகள் தேவையில்லை. இந்த தலைமுறையை அழித்து நாசமாக்குவதற்கு யுத்தங்கள் தேவையில்லை. சாதாரணமாக இந்த போதை வஸ்து ஊடாகவே கொஞ்சம் கொஞ்சமாக சன்னமாக அந்த குடும்பத்தில் இருக்கின்ற அந்த இளைஞர்களை அழித்து நாசமாக்கி விடுகின்ற ஒரு இக்கட்டான ஒரு சூழல் தான் இந்த சூழல் என்பதை நாங்கள் ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டும். சில குடும்பங்களிலே, சில ஏரியாக்கள் இருக்கின்ற எந்த ஒரு இளைஞனையும் அந்த குடும்பத்தில் இந்த பாவனையில் இருந்து விடுபடவில்லை என்று சொல்லுகின்ற அளவுக்கு நிறைய இளைஞர்கள் இந்த தீமைகளுக்கு பலியாக இருக்கிறார்கள். இந்த தீமைகளுக்கு பலியாகின்றவர்கள் ஒன்று, தங்களுடைய தொழிலை ஒழுங்காக செய்ய மாட்டார்கள். தொழிலை ஒழுங்காக செய்யாமல் போகிற போது குடும்பத்திலே பொருளாதார பிரச்சனை வரும். இதில் குடும்பங்களிலே சண்டைகள், சச்சரவுகள் வரும். எப்ப குடும்பத்தில் பொருளாதார பிரச்சனை வருகிறதோ அந்த குடும்பத்தில் நிம்மதி இருக்காது. இப்படி பல குடும்பங்களுடைய நிம்மதி இழந்து போனது. அவருடைய தொழிலை இழந்தார். இப்போது அவருக்கு ஒவ்வொரு நாளைக்கும் அடிக்கிறதுக்கு தேவைப்படுகிறது. சாதாரணமாக என்னை சந்தித்த இந்த போதை பாவனத்தில் கேட்டால் உங்களுக்கு எவ்வளோ ஒரு நாளைக்கு தேவைப்படும்? எனக்கு குறைஞ்சது 3500 ரூபாயாவது ஒரு நாளைக்கு வேணும். சாதாரணமாக ஒரு குடும்பஸ்தனுக்கு 3500 ரூபாய் இந்த போதைக்காக அவன் செலவழிக்கிறதாக இருந்தால் அவன் எவ்வளவு உழைக்கணும்? எனவே அன்புக்குரிய சகோதரிகளை, தாய்மார்களை, இப்படியான பாவனைக்குட்பட்டவர்கள் அந்த பாவனையிலிருந்து மீள முடியாததன் காரணமாக பல்வேறு வகையான தீமைகளுக்கு, பாவச் செயல்களுக்கு ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு ஊர்களில் நடக்கிற சின்ன சின்ன களவுகள் எல்லாம் நமக்கு தெரியும். முந்தைய பேசினவரும் சொன்னார், சின்ன சின்ன களவுகள் எல்லாம் நடக்கிறது. இது யார் செய்கிறார்கள் என்று நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த போதை வஸ்துக்கு அடிமைப்பட்டவர்கள் தான் இந்த பழக்கத்தை செய்கிறார்கள். என்னுடைய வீட்டிலே, நாவலடியில் இருக்கிற வீட்டிலே ஒரு வீட்டில் இருந்து வெளியில் மெயினுக்கு கரண்ட் எடுக்கிறதுக்கு ஒரு பட்டை பதிச்சிருந்தேன். நான் அது கீழால் வயர் பதிச்சு ஒரு நாள் போய் பார்த்தா அந்த வயரை காணல. அந்த வயரை உருவி எடுத்து எவ்வளவுக்கு விற்க போகிறான்? சாதாரணமாக ஒரு 1000 ரூபாய் 2000 ரூபாய் கூட விற்க முடியாது. அவனுக்கு அது பிரச்சனை இல்லை. எனக்கு 15000 20000 அதுக்கு செலவு. ஆனால் அவனுக்கு தேவை அவடத்தில் அடிக்கிறதுக்கு அவனுக்கு காசு விடும். அது 100 ரூபாய் கொடுத்தாலும் சரிதான், 200 ரூபாய் கொடுத்தாலும் சரிதான். நான் இப்படி என்னுடைய வீட்டில் களவு போனது என்று சொன்ன போது ஒரு சகோதரர் சொன்னார், வீட்டை மிக்சர் வேலைக்கு செய்கிறது கிழங்கு வாங்கி வச்சிருந்தது பேக்கில், அந்த கிழங்கு பேக்கை கொண்டு போய்த்தானோ, மையர் கிழங்கு பேக், ஒரு மையர் கிழங்கு பேக்கை கூட நிம்மதியாக வெளியில போட்டுட முடியாதுங்கிற அளவுக்கு ஒரு பாதுகாப்பற்ற சூழல் இன்றைய போதை வஸ்து பாவனைக்கு அடிமையானவர்களால் நடந்து கொண்டிருக்கிறது. எனவே இது உண்மையாகவே நாங்கள் மிச்சம் கௌரவமாக இருந்தவர்கள், மிகுந்த மதிப்பு மரியாதையோடு இருந்தவர்கள், சமுதாய அந்தஸ்தோடு வாழ்ந்தவர்கள். ஆனால் எங்களோட குடும்பங்களுக்குள்ள இப்படியான 1-2 பேர் உருவாகிவிட்டதன் காரணமாக இன்று எல்லா வகையான பாவங்களுக்கும் பழிகளுக்கும் நாங்கள் அவற்றையெல்லாம் ஏற்றுக்கொண்டு தலைகுனிய வேண்டிய ஒரு துரதிர்ஷ்டமான நிலை இருக்கிறது என்றால் அதில் மிகப்பெரிய பங்கு இந்த போதை வஸ்து பாவனைக்கு இருக்கிறது என்பதை நாங்கள் ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டும். உண்மையிலே சில நேரங்களில் இந்த போதை வஸ்து பாவனையில் இந்த சாராயம் குடிக்கிறாக்கள் கூட ஓரளவுக்கு பிரச்சனை இல்லை. ஏன்னா அவன் குடிச்சு அந்த குடிக்கிற டைமில் மட்டும்தான் பிரச்சனை, மற்ற டைமில் நல்லரிப்பான். இந்த இன்றைக்கு இருக்கின்ற நவீன வகையான போதை வஸ்துக்களுக்கு அடிமைப்பட்டவர்கள், அவர்கள் எந்த நேரமும் அவர்கள் ஒரு நல்ல யாது இல்லாதவர்களாக மாறிப்போயிருக்கின்ற நிலையை பார்க்கிறோம். இந்த MBCS வீதியிலே சில இளைஞர்களை நாங்கள் பார்க்க முடியும். மிச்சம் கௌரவமாக நல்ல நிலையில் இருந்தவர்கள் இன்று போதை வஸ்து பழக்கத்துக்கு அடிமைப்பட்டு தாங்கள் உடுத்திருக்கிற ஆடைகளை கூட கண்டுகொள்ள முடியாத ஒரு நிலையில் மிக கேவலமாக, அருவருப்பாக அலைந்து திரிகின்ற காட்சிகளை எல்லாம் நாங்கள் பார்க்கிறோம். இது நாளடைவிலே காலம் செல்ல செல்ல மிகப்பெரிய ஒரு இளைஞர் கூட்டத்தை நாங்கள் கொழும்பு போன்ற தலைநகரங்களிலே, இலங்கையின் முக்கியமான தலைநகரங்களிலே போதை வஸ்துக்கு அடிமைப்பட்ட அங்கும் இங்கும் குந்தி கொண்டிருக்கின்ற இளைஞர்களை காண்பது போல நம்முடைய தெருக்களிலும் வீதிகளிலும் இத்தகைய அவலங்களையும் அலங்கோலங்களையும் காண்பதற்கான நாள் வெகு தூரத்தில் இல்லை என்பதை இந்த விடயங்கள் எல்லாம் நமக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறது. எனவே சகோதரிகளே, தாய்மார்களே, பெரியோர்களே, நாங்கள் மிகுந்த அக்கறையோடு இருக்க வேண்டும். எங்களுடைய பிள்ளைகளுக்கு கட்டாயம் ஈமானை, இஸ்லாத்தை கொடுத்து வளர்க்க வேண்டும்.
அவர்களுக்கு பள்ளிவாசலோடு மார்க்க விடயங்களோடு தொடர்படுத்துகின்ற மிகப்பெரிய பணியை நாங்கள் செய்ய வேண்டும். பெரும்பாலான பிள்ளைகள் மார்க்க விடயங்களோடு ஈடுபாடு உள்ள பிள்ளைகள், மார்க்க விடயங்களோடு தொடர்பு வச்சிருக்கின்ற பிள்ளைகள், பள்ளிவாசலோடு தொடர்பு வச்சிருக்கின்ற பிள்ளைகள், ஈமான் இஸ்லாத்தோடு தொடர்பு வச்சிருக்கின்ற பிள்ளைகள். அவ்வாறான பின்னணியில் இருக்கின்ற குடும்பங்களில் இந்த தீமைகளை பெரும்பாலும் பார்க்க முடியாது. எந்த குடும்பங்கள் ஈமானை விட்டு இஸ்லாத்தை விட்டு தூரமாகி மார்க்கத்தை விட்டு பிள்ளைகளை வளர்த்தார்களோ, ஈமானை இஸ்லாத்தை கொடுக்காமல் பிள்ளைகளை வளர்த்தார்களோ, பள்ளிவாசலை விட்டு தூரமாகி அந்த பிள்ளைகளை செல்லம் கொடுத்து வளர்த்தார்களோ, அப்படிப்பட்ட பிள்ளைகள் தான் என்று பெரும்பாலும் சீரழிந்து போயிருக்கின்ற, சின்னாபின்னமாகி இருக்கின்ற ஒரு துரதிஷ்டமான நிலையை நாங்கள் பார்க்கின்றோம். இன்று நீங்கள் கட்டாயம் உங்களுடைய பிள்ளைகள் விஷயத்தில், இளைஞர்கள் விஷயத்தில் மிச்சம் கவனமாக இருக்க வேண்டும். இவர்கள் இரவு நேரங்களிலே தூங்குகின்ற செயற்பாடுகளை நீங்கள் பார்க்க வேண்டும். எத்தனை மணிக்கு தூங்குகிறார்கள், எத்தனை மணிக்கு வீட்டுக்கு வருகிறார்கள், இவர்கள் யாரோடு சேர்கிறார்கள், இவருடைய கூட்டாளிமார்கள் யார், இவர்களுக்கும் இடையிலான உறவு என்ன என்பதை பற்றி எல்லாம் கண்ணில் எண்ணெய் ஊற்றிக்கொண்டு பார்த்துக் கொண்டிருந்தால் மட்டும்தான் எங்களுடைய அடுத்த தலைமுறைகளை நாங்கள் காப்பாற்ற முடியும். இல்லாமல் போகின்ற போது எங்களுடைய கண்களுக்கு முன்னாலே அவருடைய வாழ்வு பரிதாபமாக பறிபோகின்ற துரதிஷ்டமான சம்பவங்கள் நம் கண் முன்னாலே வந்து செல்லும். நான் ஒரு மணி இருக்கும் அலுவலக வேலை நிமித்தம் ஒரு எல்லைப்புற கிராமத்துக்கு சென்று அங்கு கம்ப்யூட்டர் வேலை செய்கின்ற சகோதரனை சந்தித்து விட்டு வருகிறேன். வீதியால் வருகிற போது அந்த 1 மணிக்கு 1:30 மணிக்கு வீதியிலே இளைஞர்கள் அங்கும் இங்குமாக குந்திருந்து கொண்டிருக்கிறார்கள். அடுத்த நாள் அந்த கடை உரிமையாளத்தில் சென்று 1 மணி 1:30 மணிக்கெல்லாம் உங்களுடைய ஏரியாவில் இளைஞர்கள் கட்டுக்களிலே குந்தி இருக்கிறார்கள், என்ன விளக்கம் என்று. இந்த இளைஞர்கள் இரவெல்லாம் முழுக்கும் அப்படித்தான் விழித்திருப்பார்கள். அவங்க இந்த ஏரியாவில் போதை பயன்படுத்துகிறார்கள், அவங்களோட வேலை இதுதான் என்று சொன்னார். இப்படியான ஆபத்தான எதிர்காலம் எங்கள் எல்லோரையும் நோக்கி காத்துக் கொண்டிருக்கிறது. எங்களுடைய வீட்டு கதவுகளை தட்டுவதற்கு காத்துக் கொண்டிருக்கிறது. இந்த ஆபத்தான எதிர்காலத்தில் இருந்து நாங்கள் எங்களுடைய அடுத்த தலைமுறையை பாதுகாக்க வேண்டிய ஒரு கட்டாயமான தேவை இருக்கிறது. எனவே சகோதரிகளே, எங்களுடைய பொறுப்புகளை நாங்கள் மிகச்சரியாக செய்ய வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், குல்லுக்கும் ராஇன் வ குல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரஅய்யதிஹி. நீங்கள் எல்லாரும் பொறுப்புதாரிகள். உங்களுடைய பொறுப்புகளை பற்றி நிச்சயமாக நாளை மறுமையில் விசாரிக்கப்படுவீர்கள். ஒரு குடும்பத்து தலைவன் தன்னுடைய குடும்ப விஷயத்தில் பொறுப்புள்ளவனாக இருக்கிறான். இந்த பொறுப்பை அவன் சரியான முறையில் செய்தானா இல்லையா என்று நாளை மறுமையில் அவன் விசாரிக்கப்படுவான். ஒரு குடும்பத்து தலைவி தன்னுடைய குடும்ப விஷயத்தில் பொறுப்புள்ளவராக இருக்கிறாள். கணவனுடைய பிள்ளைகள் விஷயத்திலும் அவருடைய சொத்து விஷயத்திலும் பொறுப்புள்ளவராக இருக்கிறாள். இந்த பொறுப்பை அவள் சரியாக செய்தாளா இல்லையா என்று நாளை மறுமையிலே அவள் விசாரிக்கப்படுவாள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே இந்த பொறுப்புகளை நாங்கள் தட்டி கழித்து விட முடியாது. தாய் தந்தையர்கள் என்ற அடிப்படையில் அவர்களை வளர்க்க வேண்டிய, பராமரிக்க வேண்டிய, அவர்களை கருணை காட்ட வேண்டிய, அன்பு காட்ட வேண்டிய விடயங்கள் நமக்கு இருக்கிறது. அதையெல்லாம் தாண்டி கண்டிக்க வேண்டிய இடத்தில் கண்டித்து, தண்டிக்க வேண்டிய இடத்தில் தண்டித்து அவர்களை நாங்கள் வழிப்படுத்தவில்லை என்றால் நிச்சயமாக அவர்களுடைய எதிர்காலம் மிக மோசமானதாக ஆகிவிடும். அல்லாஹ் தஆலா அந்த நிலையிலிருந்து எங்களுடைய தலைமுறைகளை, சந்ததிகளை பாதுகாக்க வேண்டும். இன்றைக்கு நடைமுறையில் இருக்கின்ற இந்த போதை வஸ்து பாவனைகளுக்கு அடிமையாயிருக்கின்ற இளைஞர்களை மீட்டெடுக்க முடியாத ஒரு சூழல் காணப்படுகிறது. அவர்கள் எவ்வளவுதான் நான் மீள வேண்டும் என்று விரும்பினாலும், பெற்றோர்கள் மீள வேண்டும் என்று விரும்பினாலும், ஊரவர்கள் மீள வேண்டும் என்று விரும்பினாலும், அரசு அதிகாரிகள் மீள வேண்டும் என்று விரும்பினாலும், அவர்களை மீட்டெடுக்க வேண்டும் என்று எந்த முயற்சி செய்தாலும் அவர்களை மீட்டெடுக்க முடியாத துரதிஷ்டமான சூழ்நிலை காணப்படுகிறது. இந்த போதை வஸ்துக்கு அடிமைப்பட்டவர்களை புனர்வாழ்வு அளிப்பதற்காக கந்தக்காடு அங்கிருந்து பல இடங்களுக்கு அனுப்புகிறார்கள். அங்கு போய் வந்தவர்களை நீங்கள் பாருங்கள், ஒருத்தரும் உருப்படியாக வரவில்லை. போனவர்கள் யாரும் அந்த பாவனையிலிருந்து விடுபட்டு வரவில்லை. அப்படி வந்தாலும் புத்தி சுவாதீனத்தோடு அவர்கள் வரவில்லை. தங்களுடைய மனநலம் குன்றியவர்களாக, தங்களுடைய தான் யார் என்று தெரியாத ஒரு நிலை, தன்னை இழந்தவர்களாக, பைத்தியக்காரர்களாக மீண்டும் தான் ஊருக்கு வந்திருக்கிறார்கள் என்ற செய்திகள் நமக்கு தெரியாமல் இல்லை. ஒரு கிராமத்திலே, ஒரு பிரதேசத்தில் நாங்கள் அலுவலக ரீதியாக ஒரு வேலைக்கு போன நேரம், டெங்கு ஒழிப்பு வேலை திட்டத்துக்காக அந்த வீட்டில் இருக்கிற பெண்மணி சொன்னார், மௌலவி இந்த டெங்கு ஒழிப்பு வேலை திட்டம் எல்லாம் வேறாக்கள் செய்யட்டும், நீங்கள் இதை செய்யக்கூடாது, உங்களுக்கு செய்ய வேண்டிய ஒரு பொறுப்பு இருக்கிறது என்று சொல்லி, என்ன வணக்கம் என்று கேட்டேன். எங்களோட ஒரு பக்கத்து வீட்டுக்காரி போதை வியாபாரி, அவள் கெட்டதும் இல்லாமல், அந்த குடும்பம் கெட்டதும் இல்லாமல், எந்த பிள்ளைக்கு சும்மா கொடுத்து, காசு இல்லாமல் சும்மா கொடுத்து பழக்கி 22 வயசு மகன் இந்த இருக்கிறான் பாருங்க, போதை வஸ்துக்கு அடிமைப்பட்டு எப்போது பார்த்தாலும் சண்டை சச்சரவு, ராவைக்கு 1 மணிக்கு 2 மணிக்கு அடிதடி,
கதவை உடைக்கிறது, ஜன்னலை உடைக்கிறது என்று சொல்லி மிகப்பெரிய ஒரு குழப்பக்காரன் அன்றைக்கு மாறி போயிருக்கிறான். எங்கேயாவது இவர் அனுப்பி திருத்தி எடுக்க இயலாதாண்டு பல முயற்சிகள் செய்து அவரை கந்தக்காட்டுக்கு அனுப்பி 6 மாதங்களுக்கு பிறகு அவர் திரும்பி வந்திருக்கிறார். போதை வஸ்து பாவனை விடுபட்டிருக்கிறது. ஆனால் பைத்தியாரனை வந்திருக்கிறார். அவருக்கு தாயையும் தெரியல, தந்தையும் தெரியல, உறவுகளையும் தெரியல, யாரையும் தெரியல, சும்மா குந்திட்டு இருக்கிறார். எனவே இப்படி மனநலம் குன்றிய ஒரு பைத்தியகார சமுதாயத்தை உருவாக்குகின்ற மூல வேலை செய்யாத ஒரு சமூகத்தை உருவாக்குகின்ற ஒரு நிலையில்தான் இந்த போதை வஸ்து பாவனை கொண்டு இந்த சமுதாயத்தை இறக்கி இருக்கிறது. எனவே சகோதரிகளே, பெரியோர்களே, பெற்றோர்களே, கூடுதலான கவனம் செலுத்துங்க. நாங்கள் எங்களுடைய பிள்ளைகள மார்க்கத்தோட, இபாதத்தோட, வணக்க வழிபாடுகளோட ஈடுபடுத்துறது தான் எங்களுடைய எதிர்கால தலைமுறையை காப்பாற்றுவதற்கான ஒரு வழியை அன்றி வேறு எந்த வழியின் ஊடாகவும் இவர்களை காப்பாற்ற முடியாது. சில இடங்களில் புறநடையாக உம்மா மார்க்கப்பற்று உள்ளவராக இருப்பார், வாப்பா மார்க்கப்பட்டுள்ளவர்களாக இருப்பார்கள், குடும்ப உறவுகள் மார்க்கப்பட்டுள்ளவர்களாக இருப்பார்கள். ஆனால் அவங்க சேர்ந்த நண்பர்கள் கூட்டம் அவர்களை சீரழித்து கெடுத்திருக்கின்ற ஒரு நிலையை நாங்கள் பார்க்கிறோம். எனவே இங்கு கட்டாயம் எங்கள்கிட்ட ஒரு பொறுப்பு இருக்கிறது. எங்களுடைய பிள்ளைகளுடைய நண்பர்கள் யார், இவர் யாரோட பழகிறார், யாரோட போகிறார், வீட்டில் எத்தனை மணிக்கு வாரார், எங்கே தங்குறார், இந்த விஷயங்களெல்லாம் கவனத்தில் எடுக்காமல் உங்களுடைய வீட்டில் இருக்கின்ற இளைஞனை நீங்கள் அப்படியே விட்டு விடுவீர்களாக இருந்தால் கிட்டிய நாட்களில் கேள்விப்படுவீங்க, உங்களோட மகன் பிடிபட்டுட்டார், உங்களோட மகனை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, அல்லது அவர் ஏதோ ஒன்றில் மாட்டிக்கொண்டார் என்று கேள்விப்படுவீங்க. எங்களோட பிரதேசத்தில் ஒரு இளைஞரை பிரதேசத்தில் உள்ள இளைஞர்கள் எல்லாம் போய் பிடித்தார்கள். பிடிச்சி விசாரித்த நேரம் அவர் போதை வாங்கிறதுக்காக வந்திருக்கிறார். அவர் சொல்கிறார், அப்படியெல்லாம் நான் இல்லை, நான் அப்படியான ஆள் இல்லை. அவர் தன்னை பற்றி சொல்றது, நான் ஒரு மதரசாவில் படித்து குர்ஆன் எல்லாம் பாடமாக்கின ஒரு ஹாஃபிஸ், நான் என்ன இப்படி சொல்கிறாங்க. இல்லை, இவர் வந்தது போனது நடமாட்டம் எல்லாம் அப்படித்தான் இருக்கிறது என்று ஒரு இலங்கையில் முக்கியமான ஒரு பிரதேசத்தில் உள்ள ஒரு கல்லூரியில் மார்க்கம் படித்து கடைசி வகுப்பில் வந்த ஒரு இளைஞர். அவர் தன்னுடைய கூடாத கூட்டத்தோடு சேர்ந்து அந்த பழக்கத்துக்கு ஆளாகி கடைசியில் தாயிடத்தில் சென்று விசாரித்த போது உண்மைதான் மௌலவி, அவர் போதைக்கு பழகிட்டார். அவர் சொல்கிறார், மறுக்கிறார், அப்படி இல்லைண்டு. ஆனால் எனக்கு தெரியும், அவருடைய வாப்பா வெளிநாட்டில் இருக்கிறார். இவருடைய இந்த பண்பாடு பழக்க வழக்கங்கள் காரணமாக அவங்களுடைய உறவுகளும் இன்றைக்கு அற்றுப்போயிருக்கின்ற ஒரு நிலையை நாங்கள் பார்க்குறோம். அதிலிருந்து 2-3 கிழமைக்கு பிறகு அந்த பொம்பளை கோல் எடுத்து சொன்னால், வாழைச்சேனை போலீஸில் இருக்கிற மௌலவி கொஞ்சம் விரையிலுமாண்டு, என்ன விஷயம் என்று கேட்டேன். மகனை அரெஸ்ட் பண்ணிக்கிறாங்க, சாமானோட ஐஸோட பிடிச்சிருக்கிறாங்கண்டு. என்ன செய்ய போகிறீங்க, இன்றைக்கி வேறு வழி இல்லை, நான் கொடுத்து போட்டு வாரதான், இனி அவரை மீட்டுட்டு வர அளவுக்குள்ள நிலைமை இல்லை. இப்படி பல தாய்மார்கள், இவர் வானாம், இவர் எங்கடான போகட்டும், இந்த இருக்கு பிள்ளை எனக்கு வானாம் என்று சொல்கிற அளவுக்கு இன்றைக்கு நிலைமைகள் தலைகளாக மாறி போயிருக்கிறது. அலுவலகத்துக்கு ஒரு பெண்மணி வந்தார், மகனை கூட்டிக்கிட்டு வந்தார், சகோதரியும் வந்தார், குடும்பம் எல்லாரும் வந்திருக்கிறார்கள். இவர் வானா, உம்மானா, சகோதரியுமான, யாரும் வானாம். இவர் போதை வஸ்துக்கு அடிமைப்பட்டதன் காரணமாக எங்களோட நிம்மதி வைத்து, எங்களோட குடும்ப வாழ்க்கையுடைய நிம்மதி வைத்து, எங்களுடைய பக்கத்து ஏரியாக்களுடைய நிம்மதியெல்லாம் வைத்து இவரை வச்சிருந்தா ஒன்று நாங்கள் சாகணும், அப்படி இல்லைண்டா அவனை சாகடிக்கணும் அப்படின்னு சொல்லி அலுவலக தலைவரை பொறுப்படுங்க. யார் பொறுப்பெடுக்கிறது? குடும்பமே உறவையை பொறுப்பெடுக்க தயாரில்லை என்றால் யார் பொறுப்பெடுக்க போகிறார்கள்? எனவே இப்படியான பாரதூரமான விளைவுகள் இந்த சமூகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. எனவே சகோதரிகளே, தாய்மார்களே, இந்த ஆபத்தான எதிர்காலத்தில் இருந்து, ஆபத்தான நிலையிலிருந்து எங்களுடைய தலைமுறை பாதுகாக்க வேண்டுமாக இருந்தால் கட்டாயம் எங்களிடத்தில் இந்த விடயம் தொடர்பான ஒரு பரந்த விழிப்புணர்வும் அதற்கான உழைப்பும் முயற்சியும் எல்லா மட்டங்களிலும் தேவைப்படுகிறது. பெற்றோர்கள், மற்றவர்கள், சமூக உறுப்பினர்கள் எல்லாரும் இன்றைய காலகட்டத்தில் இந்த விடயத்தில் விழிப்பாக இருந்து அடுத்த தலைமுறையை காப்பாற்றுவதற்கு எங்களால் முடியுமான முயற்சிகளை செய்வதற்கு முயற்சிப்போமாக. எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் அதற்கு சந்தர்ப்பம் அளிப்பானாக என்று பிரார்த்தனை செய்து என்னுடைய உரையை நான் முடித்துக் கொள்கிறேன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. போதைப்பொருள் பாவனையும் தடுமாறும் சமூகமும் என்ற தலைப்பிலே இங்கே
உரை நிகழ்த்திய ஷேக் ஏஎல் ஃபீர் முகமது காசிமி அவர்களுக்கு ஜிசாக்கல்லாஹு ஹைரன். இன்ஷா அல்லாஹ் இஷா தொழுகையின் பின்னர் எமது நிகழ்வுகள் தொடர்ந்து இடம்பெறும். எனவே தொழுகைக்காக அனைவரும் தயாராகிக் கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.